சூசையப்பர் தீய ஆவியை நடுங்க செய்பவர் மற்றும் திரு அவையின் பாதுகாவலர் என்ற தலைப்பில் தியானிப்போம். ஒரு மனிதன் கடவுளுக்கு எப்போதும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறானோ அப்போது கடவுள் அவனுக்கு சார்பாக சண்டை போடுவார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம், மோசே, யோசுவா போன்ற தலைவர்கள் கடவுளோடு இருந்தபோது கடவுள் அவர்களுக்காக போராடினார். புதிய ஏற்பாடை நாம் பார்க்கும்போது சூசையப்பர் கடவுளோடு இருந்தார். கடவுள் அவர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும் வண்ணம் சூசையப்பரிடம் கொடுக்கப்பட்டது. சூசையப்பர் தெய்வீக ஆற்றலுடன் செயல்பட்டதால் தான் கடவுள் அவரை வழிநடத்தி வந்தார். மேலும் இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரும் புனித சூசையப்பராக அங்கு விளங்கினார். சூசையப்பருக்கு கடவுள் அனைத்தும் எச்சரிக்கப்பட்ட போது இருளிலிருந்தே தன் மகனையும் அன்னை மரியாதையும் காப்பாற்றினார். அவர் இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு சென்றவர்தான் புனித சூசையப்பர். எப்போது நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோமோ, தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் வாழ்கிறோமோ, அப்போது தீய ஆவி நம்மை நெருங்கி வராது. அதற்கு புனித சூசையப்பர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் திருவிவிலியத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் தீய ஆவி அவர் முன் வரும்போது அவருடைய தாழ்ச்சிக்கும் அமைதிக்கும் முன்பாக நடுநடுங்கி போகும். எனவே புனித சூசையப்பரின் நவநாளில் 8ஆம் நாளாகிய இன்று புனித சூசையப்பரை போல நாமும் கடவுளின் திட்டத்தில் விசுவாசமுடன் இருந்து கடவுளின் திட்டத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற தியானிப்போம். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.